ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதாங்க அடுத்தடுத்து என்ன டிப்ஸ் சொல்ல வர்றதுமே உங்களுக்குமே புரியுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் தாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் புதினா இலைகள் வாங்கிட்டு வருவோங்க. டக்குன்னு சட்னி இல்லை சாப்பாடு இதை செய்யணும்னா இந்த புதினா இலைகள் கிளறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பெண்கள் எல்லாருமே இந்த புதினா இலைகளை கிளி எடுத்துடலாங்க, அதுவும் கை வைக்காமலே. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு புதினா இலைகள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கப்பு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கப்பு பேர் பார்த்தீங்கன்னா ஜல்லி கப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல எல்லாம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அந்த புதினா இலைகள் இருக்கு இல்லையா, அதோட மேல் பகுதியில் காம்பை வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் நீங்கள் இழுத்து விட்டால் போதுங்க. நீங்கள் எப்படி கையில் எடுக்கிறீங்களோ அந்த புதினா இலைகள் அதே போல் அந்த தட்டுக்குள்ளே அப்படியே வந்துடுங்க. டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். ஒரு வேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஜல்லி கப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஜல்லி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ புதினா இலைகள் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. நம்ம எப்படி கையில் க்ளீன் பண்ணுறோமோ அதே போல் தாங்க இருக்கும். ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட்டே ஆகாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. மாதுளம் பழம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் முறிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுவும் இல்லாமல் 2 பீஸாக 3 பீஸாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உரிச்சிட்ருப்போங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நீங்கள் மாதுளம் பழத்தை உரிச்சு எடுத்துடலாங்க. அதுக்காக மாதுளம் பழத்தை நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டு பின்னாடி அந்த மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணி விட்ட பின்னாடி இது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டை இல்லை கரண்டி எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. ஒரு மாதுளம் பழம் நீங்கள் எடுத்து பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி கட்டியை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தட்டி விடணுங்க. நீங்கள் தட்ட மாதுளம் பழம் ஃபுல்லாகவே ஈஸியாக உதிர்ந்து வந்துடுங்க. பாருங்கள், மாதுளம் பழம் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட்டுருக்குன்னுட்டு. ரொம்ப ஈஸியாக மாதுளம் பழம் எல்லாம் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மாதுளம் பழம் எதுவுமே வேஸ்ட்டும் ஆகாதுங்க. இப்போ நம்ம ஒரு பாதி உரிச்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு மாதுளம் பழம் வந்திருக்கு. 1 2 மட்டும்தாங்க மாதுளம் பழம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உரிச்சா போதுங்க. ரொம்ப ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நம்ம இன்னொரு பாதி இருந்துச்சு இல்லையா, அந்த பாதியுமே இதே போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாதுளம் பழம் ஃபுல்லாகவே நம்ம உரிச்சு முடிச்சாச்சுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி தயிர் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் சாதம் எடுத்துக்கோங்க. சாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பாக்ஸுக்கு போகிறதுனால 2 பாக்ஸ் அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் போல் சாதம் குக்கரில் வைப்போம் இல்லையா, அந்த சாதம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம மதிய சாப்பாட்டுக்கு பார்த்தா ரொம்ப தயிர் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா தயிர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால குழந்தைங்க சாப்பிட முடியாது. அதனால் தயிர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கலக்கி வச்ச பின்னாடி சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டுங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுங்க. ஒரு கொஞ்சம் போல் கடுகுமே சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. வதங்கி விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச தயிர் சாதம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க.
தயிர் சாதம் சேர்த்த உடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கொஞ்சம் போல் நீங்கள் மாதுளம்பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அவள் தான் பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. நமக்கு இப்போ ரொம்ப சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தா தயிர் சாதம் பிடிக்காதுங்க இருப்பாங்க. ஏன்னா காலை நேரத்தில் செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மதிய நேரத்தில் கொண்டு போய் ரொம்ப புளிச்சிருங்க. அந்த மாதிரி புளிப்பு தன்மை வராமல் இருக்க தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாதுளம் பழமும் சேர்த்துக்கோங்க. மாதுளம் பழம் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்றது ருசியாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் அரிசி எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் பாட்டில் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த கேனோட மேல் போய் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அந்த கீழ் பாகம் நான் எப்படி கட் பண்ணணும் அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் சரிசாகமாக வராதுங்க. கொஞ்சம் கிராஸாக போயிருக்கும். அந்த கிராஸாக போயிடுச்சுன்னா ஒரு சிசர் வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஈவனாக நான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு கத்தி எடுத்துக்கும். கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இன்னுமா நீங்கள் தேய்க்கும் போது மேலே இருக்கிற ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடுங்க. இதனால் கையை கிளிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக தாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அரிசியும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நான் அளக்கிறதுக்காக டம்ளர் எடுப்போம். அப்படிலாம் மானம் வாங்குவோங்க. அப்படிலாம் அரிசிக்காகவே தனியாக டம்ளர் ஏதாச்சும் நம்ம வாங்குவோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் தாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கினா போதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்பவும் போல் நார்மலாக டம்ளரில் அளக்குவோம் இல்லையா, அதே போல் தாங்க இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது, எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் அந்த அரிசிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வண்டு புழு பூச்சியுமே வராதுங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ராகி மாவில் கொஞ்சம் அதிகமாக வாங்கிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகி மாவில் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் மாவை நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா 2 பிரிஞ்சலை போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதுங்க. வண்டு புழு பூச்சி எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.